நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது இங்கே பாருங்கள், ஒரு அடீனியம் செடி. இதை கவாத் பண்ணி 1.5 மாதம் இருக்கும். எப்படி புதுசாக பிரான்ச்சுகள்லாம் வந்துட்டு புதுவாக பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இந்த மாதிரி நம்ம செடிகள் செழிப்பாக வளர்கிறதுக்கு அதுக்கு தகுந்தது மாதிரி உரம் கொடுக்கணும். அந்த மாதிரி உரங்கள் கொடுக்கறதுனால தான் எங்கள் வீட்டு செடிகள் எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது. இது பாருங்கள், எவ்வளோ குட்டியோண்டு வாழைப்பூவு, ஆர்னமெண்டல் வாழையோட பூவு பார்க்க என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இப்படியெல்லாம் நாம் செடிகளை பார்த்து சந்தோஷப்படுறதே ஒரு அலாதியான எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கருமஞ்சள் பாருங்கள், எவ்வளோ உயரமாக எப்படி செழிப்பாக வளர்ந்துருக்கு. அதாவது வாழைக்கன்று மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா சித்திரத்தை செடி, ஒரு சிறந்த மூலிகை. இருமல், சளி, காய்ச்சல், தொண்டை கரகரப்பு இதுக்கெல்லாம் இது மருந்தாக பயன்படும். எவ்வளவு செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இது பாருங்கள், இதுதான் ஒரு சந்தன மரம். கன்று இப்போ தான் வச்சுருக்கோம். வச்சு 1 வருஷம் ஆச்சு. 2-3 செடி வச்சோம், வரலை. ஆனால் இது கடைசியில் வந்துட்டு நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோன்னா, அதுங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரம் தாங்க. இந்த உரத்தை எப்படி நாம் தயார் பண்ணுறோம், அதை எப்படி அந்த செடிகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதே ஒரு தனியான கலை. அந்த மாதிரி இப்போ ஒரு உரத்தை நாம், அதாவது திட உரத்தை எப்படி தயார் பண்ணி செடிங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமாங்க. செடிகளை நல்லா வளமையாக வளர்கிறதுக்கும், அடுத்து அந்த செடிகள் ஒரு நல்ல மகசூலை அறுவடையை நமக்கு தர்றதுக்கும் ஒரு சிறந்த உரத்தை நாம் இப்போ தயாரிக்க போகிறோம். அந்த உரத்துக்கு தேவையான பொருள்களையெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். 8 விதமான பொருள்கள். இந்த 8 விதமான பொருள்களுமே கழிவுகள் தான், வேஸ்ட்டு. நாம் உபயோகப்படுத்திட்டு அதிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல்களை தான் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முதல்லேருந்து நாம் பார்ப்போம். இது வேஸ்ட்டு டீ தூள், இது வேஸ்ட்டு வாழைப்பழத்தோல், இது மாதுளம்பழத்தோல், இது மாம்பழத்தோட கொட்டை சுட்டு வச்சுருக்கோம். இது நவாப்பழத்தோட கொட்டை பாருங்கள், கொஞ்சம் நவாப்பழமும் அதில் வச்சுருக்கோம். அடுத்தது முட்டையோட ஓடு. அடுத்தது இது சாத்துக்குடி தோல். இதில் ஆரஞ்சு தோல் வேணாலும் சேர்த்துக்கலாம், எலுமிச்சம்பழ தோல் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது வேப்பம் புண்ணாக்கு. இந்த வேப்பம் புண்ணாக்கு வேஸ்ட்டா அப்படின்னு கேட்காதீங்க, வேஸ்ட்டு தான். ஏன்னா எண்ணெயை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பொருள் அது வேஸ்ட்டு. இப்போ இந்த 8 பொருள்களுமே வேஸ்ட் மெட்டீரியல், ஒன்ஸ் யூஸ்டு மெட்டீரியல்ஸ். இதில் இருந்துட்டு நாம் ஒரு சிறப்பான உரம், நமக்கு போக நாம் உபயோகப்படுத்துகிற பொருள்களையே, நாம் சாப்பிட்ற பொருள்களையே நம்மளோட செடிகளுக்கும் நாம் இப்போ உணவாக கொடுக்க போகிறோம். இதையெல்லாம் நாம் சாப்பிட்டோன்னா கூட நம்ம செத்து போகிறது ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நம்ம வேஸ்ட்டு அப்படின்ட்டு போட்டுருவோம். அதாவது தோல் இருக்க சுளை முழுங்கி அப்படிங்கிறது, நம்ம தோலையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். சுளையை மட்டும் உள்ளே இருக்கிறத மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் உண்மையிலே தோலில் தான் அதிகமாக சத்துக்கள் இருக்குது. இப்போ வாங்க இதையெல்லாம் எப்படி நம்ம உரமாக தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஆனாலும் கூட நான் வேகமாக சொல்லிடுறேன். 2 முக்கியமான பொருள்கள். ஒன்று இந்த மாங்கொட்டை, 2வது இந்த நவாப்பழக்கொட்டை. இந்த நவாப்பழக்கொட்டை அதிக அளவு நோய் எதிர்ப்பு தன்மையை உடையது, அதிக அளவு சத்துக்களையும் உடையது. பொட்டாசியம் மிக மிக அதிக அளவில் இதில் பொட்டாசியம் இருக்குது. இதில் பாலிஃபினால்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், அப்புறம் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன், இது தவிர விட்டமின்ஸும் அதிக அளவில் இருக்குது, A and C. அதனால் இது ஒரு சிறந்த பழம். ஆன்டி ஆக்சிடென்ட்டு, புற்றுநோயை போக்கக்கூடியது. இவ்வளவு இருந்தாலுமே கூட இது சில சமயங்களில் சில பழங்கள் தொண்டையை கரகரப்பை ஏற்படுத்தும். சாப்பிட்ட உடனே நாம் அதை கொஞ்சம் சுடு தண்ணியை குடிச்சுக்கலாம். ஒரு சிறந்த இவ்வளவு சத்துக்களும் நமக்கு செடிகளுக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால அதை நாம் உரமாக எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த மாங்கொட்டை அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாங்கொட்டையிலையும் எல்லா சத்துக்களும் இருக்குது. அது தவிர இதில் செலீனியம் அப்படிங்கிற சத்து இருக்குது, அதிகமாக இருக்குது. இந்த செலீனியம் என்ன செய்யும் அப்படின்னா, மூளையையும் நரம்பையும் வலுமைப்படுத்தும்.
அந்த செடிகளுக்கு இது என்ன செய்யும் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, செடிகளோட அந்த என்ன திறன் அப்படின்னா கண்டக்ஷன். ஒரு இடத்துல இருந்துட்டு நீராகட்டும், உணவுப் பொருள்களாகட்டும், மற்ற இடங்களுக்கு வேர்லேருந்து மற்ற இடங்களுக்கு செலுத்துறதுலையும், செடி ஆரோக்கியமாக இருக்கிறதுலையும், எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன செயல்கள் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறத ஒருங்கிணைக்கிறதுலையும் இந்த செலினியா ரொம்ப முக்கியம். அது மாங்கொட்டையில் தான் அதிக அளவில் இருக்குது. இதை ஏன் சுடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மேற்கூறிய சத்துக்கள் எல்லாமே இதில் இருக்குது. அது தவிர இது விட்டமின்களோட ஒரு பொக்கிஷம். என்னென்ன விட்டமின்கள் இருக்குது அப்படின்னாக்கா, ஏ, இ, கே, B1, B2, B6, B12, C இவ்வளவு விட்டமின்ஸும் இந்த மாங்கொட்டையில் இருக்குது. அதே மாதிரி டேனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால அது மனுஷனுக்கு செரிமானத்தை மட்டுப்படுத்தும், கட்டு ஏற்படுத்தும். வயிற்றுப்போக்கு உள்ளவங்க இந்த மாங்கொட்டையை சுட்டு கஷாயம் போட்டு குடித்தோம்னா வயிற்றுப்போக்கு நிற்கும். அடுத்து அதுக்கப்புறம் 1-2 நாளைக்கு மலம் போகாது, வயிற்று கட்டாகவே இருக்கும். அது மனிதர்களுக்கு. அந்த மாதிரி செடிகளுக்கு என்ன பண்ணோன்னா, இப்போ நாம் எல்லாத்தையும் சேர்த்து உரம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த உரங்கள் மக்கி போகிற தன்மையை கொஞ்சம் ஸ்லோப்படுத்தும், கொஞ்சம் மெதுவாக செய்யும். அதனால் அந்த டேனினை நீக்கிறதுக்காக தான் இதை சுடுறோம். அப்படி சுடும் பொழுது அந்த டேனினோட பாதிப்பு இருக்காது. நாம் இதை சுட்டு உணவாக சாப்பிட்றோம், பல்வேறு நோய்களுக்கு உணவாக சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கும் பொழுது, சுடுறதுக்கு பதிலாக வாணலியில் போட்டு கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி நல்லா வறுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணி அதை மருந்தாகவோ அல்லது சாதத்தோடு போட்டு பிசைஞ்சோ எப்படியோ சாப்பிட்டுக்கலாம். அதனால் இந்த மாங்கொட்டையும் ஒரு சிறந்த உரம், இந்த நாவல் பழ கொட்டையும் ஒரு சிறந்த உரம் செடிகளுக்கு. மாதுளம்பழத்தை பற்றி தான் நமக்கு எல்லாம் தெரியும். பொட்டாசியம், மெக்னீஷியம், இரும்பு, ஜிங்கு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த மாம்பழத்துலேயும் ஜிங்க்கும் ரொம்ப அதிக அளவில் இருக்குது, மேங்கனஸ் வரைக்கும். இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. வாழைப்பழத்தோலை பற்றி நமக்கு சொல்லவே வேண்டாம். பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் எல்லா சத்தும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டீ தூள் நமக்கு நைட்ரஜன் சத்து, தழை சத்துக்காக. இதில் வேண்டிய எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இதில் இருக்குது. மேக்ரோ நியூட்ரியன்ஸும் பொட்டாசியம், பாஸ்பரஸ் இருக்குது. நைட்ரஜன் வேணும், செடி ஒரு ஹோலிஸ்டிக் முழுமையான வளர்ச்சி அடையணும் அப்படின்னாக்கா. அதுக்காக இந்த நாம் உபயோகப்படுத்தின டீ தூளை கழுவி காய வச்சு பவுடராக இங்கே வச்சுருக்கோம். இந்த சாத்துக்குடி தோல், ஆரஞ்சு தோல், எலுமிச்சம்பழத்தோலை பற்றியும் நமக்கு தெரியும். இதுலேயும் பொட்டாசியம், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. அதோட கூட விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதோட கூட சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால மண்ணோட கார அமிலத்தன்மையை பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்காக இது உபயோகமாகும். இது முட்டைத்தோல். அதிகமாக இருக்கக்கூடியது கால்சியமும் செடிகள் நல்லா வளர்கிறதுக்கும், செல் சுவர்கள் அதிகமாக வளர்கிறதுக்கும், அந்த பூக்களும் காய்களும் உதிராமல் இருக்கிறதுக்கும் இது நல்லது. அதனால் இதை எடுத்துக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னாக்கா வேப்பம் புண்ணாக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை அந்த உரம் தயாரிக்கும் பொழுது, திட உரம் தயாரிக்கும் பொழுது வேப்பம் புண்ணாக்கை சேர்த்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஏன் வேப்பம் புண்ணாக்கை இதை சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னாக்க, இவ்வளோ பொருள்கள் நாம் போடும் பொழுது, அதாவது முட்டைத்தோல் போடுறோம், நவாப்பழ கொட்டையை போடுறோம், அதில் சில நவாப்பழங்களை கூட அப்படியே காய வச்சுருக்கோம். தொண்டையை கட்டுதுன்ட்டு சாப்பிடாமல் அப்படியே காய வச்சுட்டோம், நம்ம செடிங்க சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்புறம் இந்த மாங்கொட்டை, இந்த பழங்களையெல்லாம், இந்த வாழைப்பழத்தோல் இதில் எல்லாம் எறும்பு மொய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதில் எல்லாம் தண்ணி அதிகமாக போச்சுன்னா கொஞ்சம் நம்ம உரமாக போட்ட பிறகு கூட பூஞ்சாலம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வேப்பம் புண்ணாக்கை நாம் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த எறும்புகளும் வர்றதை கட்டுப்படுத்தும், பூஞ்சாலமும் வர்றதையும் கட்டுப்படுத்தும். அடுத்து இந்த வேப்பம் புண்ணாக்கும் மக்கி நாளடைவில் அதுவே உரமாக போயிடும். அதனால் இப்போ இந்த 8 பொருள்களையும் நாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இதையெல்லாம் எப்படி உரமாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். எப்போது போல் இதையெல்லாம் பீஸாக போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் இந்த செஞ்சு இந்த டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நான் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக பூச்செடிகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இந்த நவாப்பழ கொட்டையும் மாங்கொட்டையும் இருக்கிறதுனால பூச்செடிகள் ரொம்ப அபரிமிதமாக பூக்கும். இப்போ நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் அந்த அடீனியம் செடி எப்படி பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இது தூளாக நாம் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்போ நாம் மண்ணை கிளறி ஒவ்வொரு செடிக்கும், பெரிய செடியாக இருந்தது அப்படின்னா 1 கைப்பிடி அளவு கொடுக்கலாம்.
சின்ன சின்ன செடிகளாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த பாருங்கள், இது நல்ல பெரிய ஸ்பூன் தான். இந்த ஸ்பூனால் இப்படி ஒரு கரண்டி எடுத்து கொடுக்கலாம். ஸ்பூன்லாம் உரம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. நாம் மண்ணை கிளறிட்டு அப்புறம் உரத்தை கொடுத்துட்டு கையால் மண்ணை போட்டு மூடி அப்புறம் ஃபோனையும் ஆப்ரேட் பண்ண முடியாது. அதுக்கு கையால் கொடுத்தாக்கா எந்த அளவு கொடுப்போமோ அதை ஒரு அப்ராக்சிமேட்டாக நாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு கரண்டியை வச்சு நாம் கொடுக்குறதுல பாதகம் இல்லை. அதனால் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சே மண்ணை தோண்டிக்கலாம். இதை வச்சு உரத்தை கொடுத்துட்டு நம்ம கை அழுக்குப்படாமல் இருக்கலாம். ஏன்னா நாமே தான் எல்லாம் செய்கிறோம், நாமே தான் வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்துட்டு இந்த ஃபோனோ அல்லது கேமராவோ அழுக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்க நாம் இந்த உரம் எப்படி தயார் பண்ணி எந்த செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி இது மாதிரி உரங்கள் போட்டிருக்கிறதையெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், எந்தெந்த செடிக்கு எப்படி போடணுன்ட்டு. அதே மாதிரி இந்த உரத்தையும் நீங்களும் செய்து போட்டு பாருங்கள். ஒரு சிறப்பான உரம். நீங்கள் வேண்டாம்னாலும் கூட சீசன் முடிஞ்சு கூட இந்த உரத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு மகசூல் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பொருள்களை எல்லாம் மிக்சியில் போட்டு எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். அந்த வேப்பம்பு நாக்கை மட்டும் போட வேண்டாம், அதை கடைசியில் நாம் சேர்த்துக்கலாம். டீத்தூளை கூட இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னு கேட்டாக்கா டீத்தூள் கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் அதையும் சேர்த்துருக்கோம். இதை இப்போ மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா அரைப்பட்டிருக்கு. அதோட கூட இந்த வேப்பம்பு நாக்கையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தரவாக மிக்ஸ் ஆகணும். இது மாதிரி கலந்து நம்ம முன்னாடி பார்த்தது மாதிரி இதையும் ஒரு டப்பாவில் போட்டு சேர்த்து வச்சுக்கலாம். அந்த டப்பா தீர்ந்த உடனே இப்போ நாம் புதுசாக தயாரித்ததை உபயோகிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த உரத்தை நாங்கள் உபயோகப்படுத்தினதுனால முள்ளு சீத்தால பூவு என்ன அருமையாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பழம் கூட பழுத்தது, அதை எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.